எனக்கு என்னமோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். அது முடிஞ்சு போன விஷயம், அதை மறந்துடுங்க சார். அதுக்கு எப்படி மறக்க முடியும் சுடர்? நீ நடந்துகிட்ட விதத்தை பார்த்து உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னாங்களா உன்னை தப்பா நினைச்சு. ஐயோ சார், நான் இந்து அப்பா பத்தி உங்ககிட்ட சொன்னது அவங்க நம்ம கூட தான் இருக்காங்க, எதுக்காகவும் ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்காக தான். நீங்க என்னடானா என்ன தப்பா நினைச்சத பத்தி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. விடுங்க சார். இல்ல சுடர், இல்ல. நல்லா இருக்கிற உன்னை மனசு பாதிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு டாக்டரா இருந்தோம் நானே உன்னை புரிஞ்சுக்காம சைக்காட்ரிஸ்ட் கிட்டலாம் கூட்டிட்டு போய் உனக்கு எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன். அது உனக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும். ஐம் சாரி சுடர், ஐம் ரியலி சாரி. ஐயோ, என்ன சார் நீங்க சாரிலாம் சொல்லி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. நீங்க செஞ்சதுல எந்த தப்புமே இல்ல. சுடர், இப்படியெல்லாம் நான் உன்னை கஷ்டப்படுத்துனதுக்கு என் மேல உனக்கு கொஞ்சம் கூட கோவமே வரலையா? இல்லவே இல்ல சார். சொல்லப்போனா எனக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஏன்னா நீங்க அதை என் மேல காட்டுற அக்கறையா தான் நான் பாக்குறேன். நீங்க என் மேல உள்ள அக்கறையில தான் அப்படிலாம் பண்ணீங்க. உங்க இடத்துல நான் இருந்திருந்தாலும் அப்படிதான் செஞ்சிருப்பேன். நீ என்னதான் எனக்கு ஆறுதல் சொன்னாலும் அந்த நிமிஷம் உன் மனசுக்கு என்ன பாடுபட்டிருக்கும். இதே வேற ஒரு பொண்ணா இருந்தா தூக்கி போட்டு போயிட்டே இருந்திருப்பா. ஆனா நீ எல்லாத்தையும் எவ்வளவு பொறுமையா ஹேண்டில் பண்ண. அந்த பொறுமை பக்குவம் ஏன் எனக்கு இல்லாம போச்சு? சார் போதும் சார், போதும். இத பத்தியே பேசி பேசி நீங்க நிறைய ஃபீல் பண்ணிருப்பீங்க. நான் இதை உங்ககிட்ட சொல்லியிருக்கவே கூடாது. இல்ல சுடர், நீ பக்கத்து வீட்டு அக்கா சொன்னாங்கன்னு சொல்லி சொன்ன விஷயம் எல்லாம் இந்துதான்னு தெரியாம உன் கண்ணுக்கு தெரிஞ்ச இந்து என் கண்ணுக்கு தெரியாம போயிட்டா போல இருக்கு. ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல சார். இந்து அக்கா எப்பவும் நம்ம கூட தான் இருக்காங்க. அவங்களுக்கு உங்க மேல அளவு கடந்த அக்கறை இருக்கு. அதனாலதான் ஏன் மூலமா அக்கா அதை நிறைவேற்றிக்கிறாங்க. சரி சரி, இப்பதான் எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சுல, இன்னும் அதே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. நடக்கிறதெல்லாம் நல்லதே நடக்கும். வாங்க, ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னீங்களே, வந்து சாப்பிடுங்க. வாங்க வாங்க. ஏம்மா மனோரி, ஏம்மா ஏம்மா கூப்பிட்ற காது கேட்கல? உங்க அப்பா உன்னை பார்க்க வந்திருக்கிறாரு, எந்திரிச்சு வா. என்னம்மா, உன்னை இந்த நிலைமையில பார்க்க எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமாம்மா? ஏய், ஜெயில்ல வந்து நின்னுக்கிட்டு பொம்பளை மாதிரி அழுகுற என்ன? அப்பா சென்டிமெண்டா? முதல்ல இங்க இருந்து போயிடு. உன்னை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. ஏம்மா இப்படி பேசுற? அப்புறம் எப்படி பேச சொல்ற? நான் உள்ள வந்து எத்தனை நாள் ஆகுது? என்ன வெளியில எடுக்கிறதுக்கு ஏன் இவ்ளோ லேட்? நான் உன்னை ஜாமீன்ல எடுக்க எல்லாமே ரெடி பண்ணிட்டேம்மா. கிழிச்ச. இதுவே நீ உள்ள இருந்து நான் வெளியில இருந்திருந்தா உன்னை இத்தனை நாள் உள்ள இருக்க விட்டுருப்பனா? எண்ணி 24 மணி நேரத்துல உன்னை வெளியில கொண்டு வந்திருக்க மாட்டேன். உண்மைதாம்மா, உன் அளவுக்கு எனக்கு திறமை பத்தாதேம்மா. உன் அறிவே அறிவும்மா. கிழிச்ச. உனக்கு பொண்ணா பிறந்த பாவத்துக்கு உன்னோட அறிவு இருக்கிறதுனாலதான் எல்லா பிளானும் நாசமா போகுது. இல்லனா எப்பவோ பக்காவா பிளான் போட்டு ஒர்க் அவுட் பண்ணிருப்பேன். எல்லாம் என் தலை இழுத்து. உனக்கு பொண்ணா வந்து பிறந்தேன் பாரு. ஓ, சீக்கிரம் போய் என்ன ஜாமீன்ல எடுக்கிற வழியை பாரு. அதை விட்டுட்டு இப்படி கண்ணான கண்ணேன்னு தாலாட்டு பாட்டு பாடி சென்டிமெண்ட் சீன் கிரியேட் பண்ண கொன்னுடுவேன் ஒண்ணு. ஏன் மேடம் இப்படி தப்பு தப்பா பிளான் பண்ணி மாட்டிக்கிட்டீங்களே? என்கிட்ட சொல்லிருந்தா சிந்தாம செதுராம முடிச்சிருப்பேன்ல. கொஞ்சம் நிறுத்துறியா?
ஒரே ஒரு கொலை பண்ணிட்டு ஓடி ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற நீ பேசுறியா? போலீஸ் கொஞ்சம் அழுத்தி தேடி இருந்தா நீயும் ஜெயில களி தின்னுட்டு இருந்திருப்ப. ஆ, மேடம் அவ்வளோ பெரிய கொலை பண்ணிட்டு மாட்டாம ஜெயிலுக்குள்ள வந்து உங்களை பார்க்க வந்திருக்கேன்னா கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்கே ஜெயிலுக்குள்ள இருக்கீங்க. ஏய், சும்மா அதையே சொல்லிக்கிட்டு என்ன பண்றது? கூட வந்தவெல்லாம் உன்னை விட மோசமான அடிமுட்டாலும் அருளூசுங்களாவும் இருக்கானுங்க. மாட்டாம வேற என்ன பண்ணுவேன்? இப்ப தெரியுதா மேடம் என்னோட திறமைய பத்தி? போதும், நிறுத்து. முடிஞ்சத பத்தியே பேசிக்கிட்டு இனிமே முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. அத பத்தி தான் யோசிக்கணும். நான் நாளைக்கு ஜாமீன்ல வெளியில வந்ததும் இன்னும் பெரிய பெரிய வேலையெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. முதல்ல நான் இந்த நிலைக்கு ஆளாக காரணமான அந்த சுடரை முடிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்களெல்லாம் ஒவ்வொன்றா முடிக்கிறேன். அப்புறம் மொத்த பேரையும் முடிக்கிறேன். சீக்கிரமா வெளியே வாங்க மேடம், மொத்தமா எல்லாரையும் முடிச்சிடலாம். ஒரு பெரிய அமௌண்ட்டா பார்த்து செட்டில் பண்ணீங்கன்னா நானும் செட்டில் ஆயிடுவேன். உனக்கும் கொடுக்கறேன். எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா கொடுக்கறேன். பொண்ணை பார்த்த சந்தோஷத்துல நல்லா போய் தின்னுட்டு கொரட்டை விட்டு தூங்கிடாத. ஜாமீன் ஏற்பாடெல்லாம் எந்த அளவுல இருக்குன்னு வக்கீல பார்த்து பேசு. புரிஞ்சுதா? இப்போ நான் நேரா வக்கீலதாம்மா பார்க்க போறேன். கண்டிப்பா நான் உன்னை நாளைக்கு ஜாமீன்ல எடுத்துருவேம்மா. கிளம்பு. அச்சோ, டைம் ஆயிடுச்சு. சுடர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாளே. ஹலோ சுடர், வந்துட்டீங்களா? கேட்டை திறந்து விடவா? இல்ல இல்ல, நான் இன்னும் வீட்டுக்கு வரல. ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஒர்க் இருக்கு, ஒரு முக்கியமான ஆபரேஷன். அதனால நைட்டு நான் வர்றதுக்கு லேட் ஆகும். ஓகே, எனக்காக நீ வெயிட் பண்ணாத ப்ளீஸ். இல்ல சார், நீங்க வாங்க, நான் வெயிட் பண்றேன். ஐயோ சுடர், நீ வெயிட் பண்ணுவேன்னு தெரியும் எனக்கு. அதனால ஃபோன் பண்ணி வெயிட் பண்ணாத, தூங்குன்னு சொல்றேன். நான் எப்போ வருவேன்னு கரெக்டா சொல்ல முடியாது. அப்படியா? சரிங்க சார். அப்புறம் நீ சாப்பிட்டியா இல்லையா? நீங்க வருவீங்கன்னு தான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். தெரியும் எனக்கு. முதல்ல நீ போய் சாப்பிடு, அப்புறம் போய் தூங்கு. புரிஞ்சுதா? சரிங்க சார். சரி, டைம் இருந்தா நான் உனக்கு அப்புறம் ஃபோன் பண்றேன். ஓகேவா? ஓகே சார். பாய். சுடரம்மா. ஏ அஞ்சலி, வாங்க வாங்க. நீங்க இன்னும் தூங்கலையா? ஆமா, எனக்கும் தான் தூக்கம் வரல. நீங்க ஏன் தூங்காம இருக்கீங்க? அதுவா, டாடி இன்னும் வரலையா, அதான் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? அப்போ ஓகே. என்ன ஓகே? இல்ல சுடரம்மா, எனக்கு தூக்கம் வரல. நீங்க டாடிக்காக தூங்காம வெயிட் பண்றீங்க. அதான் டாடி வர வரைக்கும் உங்களுக்கு துணையா இங்கே உட்காந்துக்கலான்னு ஓகே சொன்னேன். நீ எனக்கு துணையா உட்கார்ந்துட்டு இருக்க போறியா? ஆமா. சுடர், அம்மா. என்னம்மா இடையில இன்னும் வரலையா? எப்போ வரனா? ஃபோன் பண்ணனா இல்லையா? இப்பதான் ஃபோன் பண்ணாரு. வர லேட் ஆகுமா, ஒரு முக்கியமான ஆபரேஷன் இருக்குன்னு சொன்னாரு. நீ அவனுக்காக வெயிட் பண்ணாம படுத்து தூங்கு. அஞ்சலி, அதான் கவின் காவி எல்லாம் தூங்கிட்டாங்கல்ல, நீ இன்னும் தூங்கலையா? சுடரம்மாக்கு தூக்கம் வரலையா, அதான் டாடி வர வரைக்கும் சுடரம்மாக்கு துணையா இருக்கலான்னு இங்கே இருக்கேன். நீங்க போய் படுத்துக்கோங்க பாட்டி. அப்படிங்களா பெரிய மனுஷி? நீங்க இப்படியே உட்கார்ந்திருந்தா சுடரம்மாவுக்கு எப்படி தூக்கம் வரும்? நீங்க போய் படுத்தாதானே சுடரம்மாவும் போய் தூங்குவாங்க. ஓஹோ, நீங்க அப்படி சொல்றீங்களா? நான் அப்படிதான் டீச்சர்ல சொல்றேன். வா போய் தூங்கலாம். நீ போய் படுமா. சரிங்கம்மா. நம்ம போய் தூங்கலாமா? யாரு? மா, நான் தான் செல்வி பேசுறேன்.
சொல்லு செல்வி. எப்படிம்மா இருக்கீங்க? ஏன் நான் எப்படி இருக்கேன்னு உனக்கு தெரியாதா? உங்க வேதனை எனக்கு புரியுதுமா. அந்த பாவி உங்களை எல்லாரும் முன்னாடியும் சொல்லி பக்காவா பிளான் பண்ணி உங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்புனதுக்கு முழு காரணம் அந்த சுடர் தாமா. யாரும் பிளான் பண்ணி என்னை வெளியே அனுப்ப முடியாது. நான் பண்ண பிளான் சரியில்லாததால மாட்டிக்கிட்டேன். அதனாலதான் வெளியே அனுப்பிட்டாங்க. ஆசைப்பட்ட விஷயத்த அடைய நினைக்கிறது தப்பே இல்லம்மா. என்ன நீங்க கொஞ்சம் அதிரடியா பிளான் பண்ணிட்டீங்க. அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சதுனாலதான் இவ்ளோ பிரச்சனை. இல்லனா இந்த நிலைமை வந்திருக்குமா? நீங்க தான் எழிலையாவுக்கு ஏத்த ஜோடி. அதான் நடக்காம போயிடுச்சு. பத்தாவதுக்கு அடுத்தடுத்து பண்ண பிளானும் சொதப்பலாகி ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். சரியான நேரம் வரட்டும், சரியான பதிலடி கொடுக்குறேன். அம்மா சரியான நேரம் வந்துருச்சுமா. என்ன சொல்ற செல்வி? ஆமாம்மா, எல்லாரும் நாளைக்கு இந்துக்கு திதி கொடுக்கறதுக்காக ஊருக்கு போக போறாங்க. அந்த பரபரப்புல இருக்காங்க. எழிலையா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர ரொம்ப லேட் ஆகுமா? அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? வந்து அவளுக்கு காவல் இருக்க சொல்றியா? இல்லம்மா, கழுத்தறுத்து போட சொல்றேன். என்னடி உளர்ற? வளரலம்மா, நான் உண்மையாதான் சொல்றேன். இப்ப சுடர் தனியா தான் இருக்கா. இப்ப நீங்க வந்தீங்கன்னா கச்சிதமா காரியத்தை முடிச்சிட்டு போயிடலாம். சபாஷ் செல்வி. இத்தனை நாளா என் நெஞ்சில கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருந்த தீய அணைக்கிறதுக்கு சரியான விஷயம் சொல்லியிருக்கேன். அந்த சுடரால நான் கொஞ்ச நெஞ்ச கஷ்டத்தை அனுபவிக்கல. அது எல்லாத்தையும் மொத்தமா தீக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம். ஆமாம்மா, நேரத்தை கடத்தாம சீக்கிரம் கிளம்புங்க. எந்த நேரத்திலயும் எழிலையா வந்துருவாரு. விஷயத்த சொல்லிட்டேன்ல, இனி நான் பாத்துக்கிறேன். இந்த தடவை என் பிளான் மிஸ்ஸே ஆகாது. அந்த சுடரோட கதையை முடிச்சே தீருவேன். சரிங்கம்மா, என்னால ரொம்ப நேரம் பேச முடியாது. நீங்க ஜாக்கிரதையா வாங்க. நான் போனை வைக்கிறேன். உன்னால தாண்டி, உன்னாலதான் என் வாழ்க்கையே வீணாச்சு. நீ மட்டும் என் வாழ்க்கையில குறுக்க வராம இருந்திருந்தா நான் இப்படி கொலைகாரியெல்லாம் மாறி இருக்கவே மாட்டேன். எழிலோட நிம்மதியா சந்தோஷமா குடும்பம் நடத்தியிருப்பேன். நீதான் நீதான் இது எல்லாத்துக்கும் காரணம். உன்னை கொன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும் நினைச்சுதான் உன்னை கொலை பண்ண. நீ போனதுக்கு அப்புறம் அந்த சுடர் வந்து என் வாழ்க்கைய வீணாக்க ஆரம்பிச்சிட்டா. ஒரு கொலைய மறைக்க இது வரைக்கும் எத்தனை கொலை பண்ண வேண்டியதா போயிடுச்சு. நேத்து வரைக்கும் யாருக்கும் எந்த உண்மையும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன். இனிமே யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இந்த பிரச்சனைக்கெல்லாம் நீதாண்டி காரணம். உன்னை எப்படி அனுப்பி வச்சனோ அதே மாதிரி உன் தங்கச்சியையும் உன்கிட்ட அனுப்பி வைக்கிறேன். அடி பாவி, என்னையும் கொன்னுட்டு இப்ப என் தங்கச்சியும் கொல்ல பாக்குறியா?
ஐயோ எப்படியாவது காப்பாத்தணுமே. யாராவது வாங்கல. சுடர், இந்த கொலைகாரி உன்னை கொல்ல பாக்குறா. சுடர், ஏய், சுடர் எழுந்திரி. சுடர், அவ உன்னை கொல்ல பாக்குறா. ஐயோ, யாராவது வாங்க. இந்த போனுக்கு கால் வரலையே. இந்தோட போன்ல ரிங் ஆகுது. சுடரா? ஹலோ சுடர், சொல்லு. நான் ஜெயில இருந்து வந்ததே ஒன்னு அழிக்கதான். உன் அக்கா போன இடத்துக்கே உன்னையும் அனுப்புறேன்டி. மனோ? சுடர், சுடர், ஏய், சுடர், சுடர், எழுந்திரி. சுடர், சுடர், எழுந்திரி, சுடர். ஐயோ, நான் எப்படி காப்பாத்துவேன்? சுடர், அந்த மனோகரி உன்னை கொல்ல பாக்குறா. சுடர், சுடர், அந்த மனோகரி. ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவர் இன்னும் காணோம். ஃபோன் பண்ணி பார்ப்போமா? இல்ல ஒர்க்ல இருக்கேன்னு சொல்லியும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். எப்படியும் வந்துருவாரு. சுடர், சுடர், எழுந்திரி. சுடர், ஐயோ, யாராவது வாங்க. இங்க வர உள்ள வராளே. ஏய், போ. சொல்றத கேளு. சுடர், ஐயோ, யாராவது வாங்க. ஏய், ஏய், சொல்றத கேளு. சுடர், 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 சுடர். ஏய், என்னாச்சு? உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? இல்ல சார், ஒண்ணும் இல்ல சார். யாரும் இங்க வந்தாங்களா? வந்தாங்க. இல்லையே, இங்க யாரும் வரல சார். மனோகரி. ஷோர்? மனோகரி, என்னாச்சு சார்? ஒன்றும் இல்லை. உன் ஃபோன்ல இருந்து இந்துவோட நம்பருக்கு கால் வந்துச்சு. அதில் யாரோ பேசுகிற மாதிரியே இருந்துச்சு. யாருமே வரலையே சார். தூக்கத்துல தான் என் கை தவறுதலா பட்டு உங்களுக்கு ஃபோன் கால் போயிருக்கு. எனக்கு ஒண்ணும் நீங்க புரியல. அதுக்கு பதட்டமானீங்க? இல்லை, எனக்கு ஏதோ சத்தம் கேட்ட மாதிரியே இருந்துச்சு. கொஞ்சம் பயந்துட்டேன். சரி விடு, நீ டென்ஷன் ஆகாத. நீ படுத்துக்கோ. சார், அம்மா படுத்துக்கோ. தூங்கு. ஒன்று, ஓகே? தூங்கு.
என்னப்பா எடிர் இதை நீ எப்போ கரைச்சிட்டேன்னு நினைச்சு இன்னும் கரைக்கலையா? இல்லம்மா, ஏன்? இந்து அவளோட குடும்பத்தை பத்தி ஏதோ தகவல் கிடைச்சிருக்குன்னு சொல்லி இங்கிருந்து கிளம்பி போனா. அப்படி போகும்போது தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு மாமா.